மூலக்கடை ஒரு முக்கியமான சந்திப்பு. 4 வழி பாதைகள். கிழக்கே சென்றால் வியாசர்பாடி, மேற்கே சென்றால் மாதவரம், தெற்கே சென்றால் பெரம்பூர், மேற்காக சென்றால் ரெட் ஹில்ஸ். ஒரு பெரிய சந்திப்பு தான். அருகாமையிலே பல கிராமங்கள் இருக்கிறது. நகரமாகிவிட்டது இப்பொழுது எல்லாம். கொடுங்கையூர் ஒரு முக்கியமான நகரம். பார்வதி நகர் அது ஒரு முக்கியமான இடம். மாதவரமும் அப்படியே. அங்கே ஒரு பேருந்து முனையமும் இருக்கிறது. ஆந்திராவிற்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மாதவரத்தில் இருந்து தான் புறப்படுகிறது. அதுபோல பல இடங்களில் இருந்து வரக்கூடிய சரக்கு லாரிகளை அங்கே தான் வைத்து விநியோகம் செய்கிறார்கள். அதனால்தான் மூலக்கடை ஒரு முக்கிய சந்திப்பாக இருக்கிறது. எப்பொழுதாவது நான் இந்த பக்கம் வருவது உண்டு. ஒரே வழியாக செல்வதில்லை. தற்பொழுது மழை தூறல் விட்டு விட்டு வருகிறது. அதற்காக என்னுடைய நடைப்பயிற்சியை தொடர முடியாமல் நின்றுவிட்டது. மழை நின்றுவிட்டால் திரும்ப வீட்டிற்கே போக வேண்டும். என்னுடைய நடைப்பயணம் தொடராது என்றே கருதுகிறேன். ஏனால் தற்பொழுதெல்லாம் மேகம் கருமையாகத்தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கருமையான மேகம்தான் நீளமாக தெரிகிறது. கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வேறு போகும் வழியில் ஏதாவது மழை வந்து விட்டால் மாட்டிவிடுவேன். அதனால்தான் கொஞ்ச நேரம் தங்கிவிட்டு போய்விடலாம் என்று மழை இல்லாத இடத்தில் இருக்கிறேன். அந்த ஒரு மேம்பாலம் இருக்கிறது, பைபாஸ். மேலே இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் போகாது, லாரிகள் போகும், இருசக்கர வாகனங்கள் போகும், காரு போகும், வேன் போகும். அதற்காகத்தான் இந்த பாலம். இது வைத்து சுமார் ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் தான் இருக்கும். பயன்பாட்டில் இருக்கிறது.